நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவனுங்களுக்கு என்ன, இவனுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க, இவனுக்கு கிளைமேக்ஸில் 5000 ரூபா கொடுத்தா மறந்துட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா? அந்த ஏகத்தாளம் தானே. அப்போதான் நாங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. வறுமையும் பசி அவங்களால ஓரளவு தான் தாங்க முடியும். அதையும் மீறி அவங்க தன்மானத்துல கை வச்சீங்க. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி முகத்தை சந்திச்சிருக்காரு. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நீ என்ன பண்ணாலும் மன்னிப்பாங்க. ஆனா பெண்களுக்கு எதிராக நீ இந்த அளவு கொடுமை பண்ணும்போது அதை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. நீ மற்றவனை முட்டாளா நினைக்கும் போது நீ தான் முட்டாளாக. சுயமரியாதையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி, அந்த மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து தற்குறி அப்படின்னு சொல்றது வந்து அவங்க சுயமரியாதையை கேள்வி கேட்கற விஷயம் இல்லையா? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. இந்த பொடிப்பலுக்கு மோரத்தை வேற மாதிரி கொடுக்கணும். பார் எடுத்துட்டு போடா. போடா. யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க மிஸ்டர் முருகன், டிஎம்கே கூட ஒரு யங் டாக்டர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. சோ அதனால நீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு? அரசியல் எழுத தெரியுமா உனக்கு? இங்க பாரு, லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் அத்தை மூலி முங்காரி எனக்கு பேக்ரவுண்டா இருக்கா. உனக்கு யார் பேக்ரவுண்டா இருக்கா? எதிரில் நிக்கிறவங்களோட பக்கத்துல நிக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தைரியம் அதிகமா. ஃபுல் மாஸ் டயலாக் கொடுக்குறீங்க. பக்கத்துல இருக்கிறது தளபதி இல்ல, நான் எதுக்கு எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பயந்துக்கணும்? உன் பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் என்றைக்கும் விலகாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சூசகமாக தெரிவித்துள்ளார். என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. அவனை உயிர்த்தெழ முடியாத சிலுவையில அறையணும். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அந்த முருகன் கொடுத்த பதில் தான் ஸ்டாலின் வந்து பதவியை இழந்திருக்கிறதுக்கு காரணமே. முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து ஒரு தீப விளக்கை ஏத்துறதுக்காக எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்த MK ஸ்டாலின் ஹைகோர்ட் நீதியரசர் வந்து தீர்ப்பு சொல்லியும் அந்த தீர்ப்பை மதிக்காத ஒரு முதலமைச்சர் இந்த தீப ஒரு விளக்கு தான், ஒரு எண்ணெய் விளக்கு தான், இந்த எண்ணெய் விளக்கை ஏத்த விடாம தடுத்ததுக்கு அந்த முருகன் கொடுத்த பதில் தான் ஸ்டாலின் வந்து பதவியை இழந்திருக்கிறதுக்கு காரணமே. முருகனுடைய தீர்ப்பு அது. இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். விசிகா 8ல் போட்டிட்டு 2ல் மட்டும் தான் வெற்றி பெற முடிந்ததுக்கான காரணம் என்ன? காரணம் திமுக. இந்த கூட்டணி வந்து தோற்கும் அப்படின்றது எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். என்னடா இப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து தலித்து விரோத அரசியல பண்ணாங்க. அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு? இத பல முறை சொல்லி எங்க கட்சிக்காரனும் கேட்கல. ஓப்பனா சொல்ல போன தலைவரை தவிர. ஆனா இந்த 2ஆம் கட்ட தலைவர் ஒரு சில பேர் இந்த திமுக போடும் எலும்பு துண்டு தனது சுய லாபத்திற்காக
தான் குடும்ப லாபத்திற்காக இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. ஏங்க விஜய் வந்து ரெட் கார்பெட் போட்டு அழைத்தார், அழைக்கவில்லை? அழைச்சாரு, வாங்கன்னு கூப்பிட்டாரு. அண்ணன் திருமா மனசு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு மேலே எங்க கூப்பிட முடியும்? நான் இப்போ சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆகவே தாவேகாவுக்கு எதிரான பரப்புரைகளை நாங்கள் தீவிரப்படுத்தவில்லை. தாவேகாவை எங்கள் எதிர்ப்பின் இலக்காக நாங்கள் முன்னிறுத்தவில்லை. பிளாஸ்டிக் ஓப்பன். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். அப்ப அவர் வந்து தலைவர் போயிருந்திருந்தால் அப்படியே கற்பனை பண்ணி பேசிட்டு போயிட்டாருங்க. சாதாரண 10 எம்எல்ஏ, சாதாரணமா 10 எம்எல்ஏ இல்ல, 20 எம்எல்ஏ. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முக லட்சணம். ஆமா, வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா. சாதாரண 20 எம்எல்ஏ வந்திருந்தோம்னா இன்னைக்கு அவரே ஆட்சி அமைக்க முடியும்ல. ஆட்சி அமைக்க முடிச்சிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு துணை முதல்வருக்கு தலைவர் கிடைச்சிருந்தா, 2-3 அமைச்சர். அவரே சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏற்கனவே சொன்னார்ல. எடுத்து குட்டிச்சவராக்கானது யாரு? அதுதான் அந்த எலும்பு துண்டு. இப்ப நீ கேட்டீங்களே, எலும்பு துண்டு யாருக்கு போட்டாங்க, யார் சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுதான் இது. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. என் மக்களுக்கு வந்து நாங்க செய்ய வேண்டியதை விஜய் செய்திருக்கிறாருங்க. இன்னைக்கு 44 ரிசர்வ் தொகுதியில ஏறக்குறைய 35 ரிசர்வ் தொகுதியில வெற்றி. அதே மாதிரி பொது தொகுதியில போய் தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆக மொத்தம் வந்து அவர் 108 தொகுதியில 70க்கு மேற்பட்டவர்கள் தலித்துகள். இதுதான் நாங்க விரும்புறோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டாவை பொது வீதியில தளபதி ஸ்டாலின் தூக்கி காட்டுவாரா? காட்டந்தில்ல. எடப்பாடி காட்டுவாரா? காட்டந்தில்ல. விஜய் காட்டினாரா? காட்டலையா? காட்டினாரு. அதைத்தான் குத்திட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஓட்ட குத்துறேன். அப்ப நீ அவங்களுக்கே எதிர்ப்பா செஞ்சனா நாங்க எந்த வகையிலும் குறைச்சலா? நாங்க அந்த கட்சி ஒண்ணு கூட்டின ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியோட நாங்க குறைவா? யார்? தேமுதிக. அப்ப அவங்கள விட நாங்க வலிமையா இருக்கிற எல்லா இருந்தும் கூட அப்ப எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி சரியா? இவருக்கு வேற வழி இல்ல, எங்க தலைவருக்கு போய் 8 தொகுதி வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை இது? மனுஷ வாழ்க்கை என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.